கச்சா மகனே எல்லாத்தையும் கூப்பிட்றா உசுப்புடா எல்லாம் படுத்துக்கிட்டு எந்திரிக்க மாட்றாங்க 10 மணி ஆகி போச்சு வாங்கடா பசிக்குதுன்றா ஒன்று வரம்பருங்க எப்படி படுத்துக்காங்க என்னண்டே இந்த மாதிரி அங்கே படுத்த திருப்பி வெயில் வந்து படுத்துக்க எந்திரி வாங்க ஓடியா போவோம் கருத்து அத்தை எந்திரிக்க மாட்டாங்க அவ்வளோப்பா நல்லா தூங்குறாங்க வெயில் ஏறிக்கிட்டே இருக்குது எப்படி தூங்குறாங்க ஒரு பழுமாக்கும் நண்டு பேத்தி வர வாடி போக முடியாது அத்தை டோக்கியோ டோக்கியோ வாங்க கிளம்புவோம் டோக்கியோ டைம் ஆகி போச்சு எல்லாம் வெயில் ஆகி போச்சு வேறு நிலவு தர்றாங்க சாணியாக போடுங்க தெருவுள்ள போடாமல் இங்கேனே நின்றுட்டு பண்ணலாம் போட்டுக்குங்க கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் நிற்க ஒன்றுங்க அப்போ சாணி போடுவாங்க பையன் இல்லைங்க நீ என்ன எந்திரிக்காமல் இருக்க பாரு தலை ஒரு பக்கம் சாய் டோக்கியோ எந்திரி டோக்கியோ விட்டு போகிறேன் பாரு நல்லா தூங்குறியா நல்லா தூங்கு கிளம்பலாமா நீங்கள் 2 பேர் இன்றைக்கி பின்னாடி தங்குறீங்க எதுக்குன்னு தெரில ஓடு கூட்டத்தில் ஒரு நேற்று ஓடுறீங்க நீங்கள் ஓட மாட்டேன் வா உங்கள் அம்மா மாதிரி உருள் பழம் நீ இப்படி தானே உருண்டு பழகணும் உருண்டு கொடு அவள் எப்படி உருளை வச்சா அப்படி உருண்டு கொடு சர்றேன் பயவில் என்ன அவளுக்கு கால் வலிக்குது அவளுக்கு நடக்க முடியல பயவில் வா வர்றா அவங்க அம்மா பின்னாடி வர்றா அவள் அந்த கடைசியில் அவனுமா அவள் பின்னாடி வர்றா இன்றைக்கி நீ முன்னாடி வர எல்லாம் ஓடுறாங்க நம்மளும் ஓடுவோம் குட்டியம்மா கிரேஷே அங்கே தண்ணி இன்றைக்கி மீன் அந்த பழத்தில் உழப்பிட்டாங்க குடிக்கக்கூடாது இன்றைக்கி வேணாம் நேராக போயிட்டு மதியம் இன்றைக்கி தோட்டத்தாண்டி அது வரைக்கும் நீ கிடக்கிற வீட்டில் குடிக்க மாட்டேன்ட்டான் மற்றெல்லாம் குடித்தாங்க இந்த முன்னாடி போகிற ஒரு 5 பேர் குடிக்க மாட்டாங்க அங்கே ஓடியா நீ கம்மா தண்ணி குடிக்க முடியாது குட்டியம்மா வீட்டில் குடினா கேட்க மாட்டேங்க பச்சை தண்ணி வச்சேன் இந்த சோறாக்கிற வடிச்சு தண்ணி வச்சேன் எது வேணான்ட்டான் நீங்கள் வந்து கம்மா தண்ணி வேண்டா நீ கம்மா தண்ணி மீன் பிடிச்சி உழப்பிட்டாங்க ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் இன்னும் கம்மாயில் மீன் கிடக்குங்க இன்னும் இந்த குறவை மீன் கெளுரு மீன்லாம் உள்ள தண்ணி கிடக்கு இந்த பசங்க சின்ன பசங்க பிடிச்சிட்டு தான் போகிறாங்க ஆனால் மீன் கிடக்குதுங்க ஏதோ 1 கிலோ 2 கிலோ அவையெல்லாம் முடிஞ்சாலும் பிடிக்கிறாங்க தண்ணி குறைய வரைக்கும் இன்னும் பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம் பார்ப்போம் தண்ணி எந்த அளவுக்கு குறைய போகுது நானும் அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் வாங்க நம்ம மேட்சில் ஸ்டார்ட் பண்ணுவோம் வா நீங்கள் 2 பேரும் கத்திக்கிட்டே இருக்கீங்க நம்ம லீசாவும் டோக்கியோவும் இது 2 ஒரு குரூப்பாக பிரிச்சுக்கிறதுங்க எங்கிட்டா தலையை வளைச்சிக்கிறது அவள் காலை காண்ட ஐயா எப்பா எனக்கு கத்துறாவர் லீசா ஆனால் அப்பாவே ஆகிட்டான் நம்ம லீசா நெத்து போட்டு மக தெப்ப வரா இப்போ கொஞ்சம் சேட்டாக்காரி பையன் உள்ள டோக்கியோ நீயே தலை நிமிந்து பார்க்க மாட்டேன் ஓடு நேற்று வீடியோவில் நம்ம தோட்டத்தில் மதியம் தண்ணி விடும்போது நம்ம டைனோசருக்கும் தென்னாப்பட்டு கொடுத்துருப்போம் ஒரு பெரிய தட்டாம்பேர் அதுதான் போட்டிருக்கோம் அது போக நம்ம 100 சின்னதாக இருக்கும் அதிலே பாசி பயிருன்னுவாங்க வயப்பேருன்னு சொல்லுவாங்க அதுவும் போட்டிருக்கோம் இந்த கட்டத்தில் கரெக்டாக சித்திரப்பட்டத்தில் போடுறது அப்போ போட்டால் தான் இந்த ஆடி காற்றுக்கு வரும் அந்த வயப்பேர் ஆனால் நம்ம பெரிய தட்டாம்பேர் இருக்குல்ல அது வந்து இந்த பட்டத்துக்கு ஒன்று வராதுங்க அதை காற்றடிச்சா இதுவே லேட்டாக தான் இருந்துச்சு இத்தனைக்கு நம்ம சரி இது கொடி ஓடாதுன்னு நினச்சோம் ரொம்ப நெருக்கமாக போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மழை இல்லை தண்ணி இல்லாதனால தான் லைட்டாக மழை பெஞ்சு லேட்டாக வரனால கொடி இப்போ தான் நீண்டுக்கு வருது இப்போ தான் காய் பிடிச்சிருக்குங்க இன்னும் ஒரு தண்ணி விட்டோம்னா இன்றைக்கி தண்ணி பாய்ச்சிக்கிருக்கோம் ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு அடுத்த கொடி நல்லா ஓடிடும் அது வச்சுக்கிடுவோம் அந்த பக்கம் சின்னதாக போட்டுக்குவோம் அடுத்த வருஷம் இதுதான் போகலாம் பிளான் இருக்கேன் ஏன்னா ஆட்டுக்கும் யூஸ் ஆகிக்கிறோம் நம்மளுக்கும் பயிர் எடுத்த மாதிரி இருக்கும் எலியம்மா புளியம்மா உள்ளே ஓடு நீ ஒன்று வரல வேறு நீங்கள் முன்னாடி வந்துட்டீங்க இன்றைக்கி என்னமோ தென்னா மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டான் அச்சா மானே ஊடுற போயிட்டு எல்லாம் உள்ளே போயிட்டேன் நெத்து போகிறக்க நீ போங்க நீங்கள் தான் கடைசி தப்பா போகிற விழுந்துடாத பார்த்து போ இன்றைக்கி என்னன்னு தெரிலங்க தோட்டத்தில் காலையில் மோட்ரு எடுத்து விட போனேன் தண்ணி அந்த பயிருக்கு பாய்ச்சி விடுண்டு கரண்ட் வர ஆஃப் ஆக ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சு இப்படியே போனால் மோட்ரு போகஞ்ச உடனே கடைசியில் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன் ஊருக்குள்ளே கரண்ட் இல்லை 7 மணிலேருந்து இன்றைக்கி ஃபோன் வேறு சார்ஜ் இல்லையா வீடியோ எடுக்க முடியாது நினச்சேன் அப்புறம் லைட்டாக 9 மணிக்கு வந்துச்சு அப்புறம் 9:30க்கு 1/2 மணி நேரத்துக்குள்ளே ஆஃப் ஆயிடுச்சு அதுக்குள்ளே அந்த கேப்பில் எப்படியோ சார்ஜ் ஏற்றிக்கிட்டேன் என்னது தோட்டத்துலேயும் இன்றைக்கி மோட்ரு கரண்ட் இல்லாட்டினா பசங்களுக்கு தண்ணி விட முடியாது ஏன்னா பக்கத்தூரில் இங்கிட்டு நல்லா கரண்ட் இருக்குங்க சுற்றி இங்கிட்டலாம் ஃபங்க்ஷன் கோயில் வேறு அதனால் இன்றைக்கி நாளைக்கு கோயிலாக அங்கிட்டு ஃபுல்லாக ஒரு 7 ஊர் அங்கிட்டு கரண்ட் இருக்குது நம்ம ஊரில் கரண்டே இல்லை நானும் தண்ணி தோட்டத்துக்கு என்ன செய்ய போகிறேன்னு தெரில முறையில் இன்றைக்கி வீட்டுக்கு தான் பற்றி போகணும் பசங்களை தண்ணி இல்லாமல் காலையில் தனியாக குடிக்கலையா அக்கம்மா தண்ணி வீட்டுக்கு தான் பற்றி போய் குடிக்கணும் வந்துச்சுன்னா அங்கனே பிடிச்சி வைக்கலாம் பிடிச்சி வச்சு டவராக பிடிச்சி வைக்கலாம் கரண்ட் வரலாட்டினா வீட்டுக்கு தான் பற்றி போகணும் 3 மணி 4 மணி ஆனாலும் சரி போய் விட்டுட்டு திருப்பி கூட மற்ற வரணும் தண்ணி இல்லாமல் மேய மாட்டாங்க ஒரு பையன் கூட அன்றைக்கி தண்ணி காலையில் முக்கால்வாசி அடுப்பு நல்லா குடிச்சிச்சு சின்ன குட்டிகள்லாம் இருந்தாலும் இந்த சின்ன குட்டிகள் குறா குட்டிகள் எதுவும் குடிக்கல வேறு இதுக்காக தண்ணி நம்ம ஏன்னா தண்ணி குடித்தா கொஞ்சம் நல்லா ஈஸியாக மேய் வாங்க முடியா மயக்கா மகளே எல்லாம் வந்துட்டீங்களா அந்த பக்கம் கூட்டத்தோட போங்க அப்புறம் வந்து மேலே போங்க வேறு பயவுள்ள நம்ம செம்மர பாண்டி பயவுள்ள காலு மொத்தம் ஊண்ட மாட்டேன்றது எனக்கு முள் எடுத்துட்டேங்க இருந்தாலும் தான் இந்த எருக்கலம்பாலை தொட்டு வைக்கணும் வேறு தொட்டு வைப்போம் என்ன கொஞ்சம் நேரம் படுக்கும்போது தான் தொட்டு வைக்கணும் இப்போ மிதிக்கிறான் திரும்பி மண் விட்டுரும் அண்டே வந்துட்டியா வாங்க நிற்க போகிறீங்களா இல்லை மேய போகிறீங்களா மேயிறாங்க நல்லா நிற்கல இந்த மேடம்லாம் நம்ம நண்டு பேத்திலாம் இன்றைக்கி தண்ணி வேறு குடிக்கல காலையில் எப்பயும் வீட்டில் குடிப்பாங்க இப்போலாம் கம்மா தண்ணி ருசி பார்த்துட்டு அவங்க அம்மா கிரேசி குடிச்சிருந்து தண்ணி குடிக்கல நீ இன்றைக்கி பட்டினாடி நீ உண்ணா வரதான் வாவூரில் குடலும் இல்லை குந்தானியும் இல்லை இன்றைக்கி நீ மாட்டின இன்றைக்கி இவ குடிக்கலை இதையும் குடிக்கலை அவள் குடிக்கலை வேறு அந்த லிஸ்ட்டில் இருக்குது இந்த அவள் வீட்டில் குடிக்காமல் இருக்காங்க நண்டு பாரம்ப முக்கால்வாசி குட்டி குடிக்கல இந்த அவள் குடிக்கலை வேறு
நீங்கள் எல்லாருக்கும் 4 மணி தாண்டி நீங்கள் தண்ணி விடணும். வீட்டில் குடிக்க மாட்டேன்ட்டியா? தண்ணி இல்லைடா மிக்கி, சொன்னால் கேளுடா. வா, நீ போய் நெத்து வேடா தின்ட்டு வா போ. நீ ஒன்றை பார்த்தா நான் எல்லாம் வரப்பாங்க. நெத்து வேடா கொஞ்சம் தண்ணி தாக்கிறதுக்கு சமாளிக்கலாம். தோ 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 அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்படி வேப்பக்குள்ள கொஞ்சம் திட்டு போயிடுறேன். பாருங்க, தூக்கி கால் போடணும் போய் உள்ள போடு. அப்படி போட்டு திரும்ப கண்ணு போய் யார்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்க. என்ன அங்கேருந்து ரேடியோ கூட அங்கே சத்தம் காட்டிக்கிட்டே வருதே. அத்து பெரிய ரேடியோ தாண்டி இருக்க. மைக் செட்டு வாயக்காமாக நிரூபிச்சு விட்டடி. ஒரு நண்பர் கேட்டிருந்தார் மாயக்கா மகளுக்கு ரேஸ்மான் பேர் வாங்கிட்டு. சாரி நண்பா, என்ன மனுஷனுக்கு ஏற்கனவே இவளுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு பேர் சொட்டு விழாவில் சொல்லிடுறேன். ஏன்னா ஏற்கனவே இவளுக்கு பேர் வச்சாச்சு. அம்மா தான் ஒரு பேர் வச்சாங்க. உங்களோட ரேஸ்மான்ற பேரை நான் வேறு குட்டி கூட வைக்கிறேன். ஏன்னா பயவுள்ள இதோட சேட்டைக்கே சவுண்டுக்கும் வேறு பேர் வச்சாச்சு. பயவுள்ளைக்கு இன்னும் அந்த வேப்பங்குளை திண்டு பழக்கம் இல்லைங்க. நானும் கொடுத்து பார்த்தேன். மற்ற நாட்டுக்கருவில் எக்க போடுறேன். வேப்பங்குளை அவள் எல்லோரும் தின்றாங்க. சும்மா திண்டு பார்க்குற 2 வாய் அதோட சரி, அவ்வளோதான். சும்மா அந்த பேருக்காக தந்தால் எக்க போட்டு அவ்வளோதான். 2 வாய்க்கு அடிப்பான். பழக்கம் இல்லைங்க அந்த அளவுக்கு வேப்பங்குளை. நானும் வீட்டிலையும் கட்டி பார்த்தேன். ஆனால் நாட்டுக்கரு வேலைண்டா மற்றெல்லாம் நல்லா எக்க போட்டு தின்றாள். சவுண்டல் கிவுண்டல் அக்கத்தீரன் தின்றான். நான் மாப்பிள்ள இது எப்படி இருக்கு டேஸ்ட்டு வேப்பங்குளை? நம்ம ஊர் வேப்பங்குளை எப்படி இருக்கு? எக்கு போட்டு எப்படி திண்டு நான் தின்றேன். அக்காலும் தங்கச்சியும் எப்படி எக்கு போட்டு தின்னு கருவச்சே பார்த்து நின்றி. நீ எல்லாம் நிற மாதம் ஃபுல்லாக தாச்சி இதுக்குள்ளே இப்படா நிற்கிறீங்க உள்ள. அப்படியே வெக்க அடிக்கல, ஆச்சரியமாக இருக்குங்க. ஆணை இருக்கு பாருங்க, அப்படியே செம்மையாக வளர்ந்துருக்கு. இருந்தா நல்லா ஊட சிஞ்சுவா புல்லு கணக்கா இந்த இருக்கவருங்க. இப்படி இருக்கவர் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அத்தால் ஆக்க முடியாதாங்க. நல்லா திம்பாங்க பசங்க. எங்கே யார் இப்படி தான் இரட்டை சொல்லி இந்த திண்டுக்கு வேணாமா? நீ நல்லா வரும். இன்னும் கடிக்க முடியல பயவில் இவளால். இன்னும் அந்த பல்லு இழுத்து பிடிச்சி கடிக்கிறாங்க. அப்போ தான் லைட்டாக கடிக்கிறா. நல்லா இனிக்கு இது தின்றி. இரட்டை சொல்லி சென்னையான்னு கேட்டிருந்தீங்க. அவளும் நம்ம யார் நம்ம பண்ணமரமும் ஒரே ஆடு வெட்டுச்சு. ஆனால் பண்ணமரம் ஏன்னா போகிற ஏன் என்னன்னு கேட்டீங்க நண்பா. அவள் உசுறு பொழைச்சதே பரும்பாடு நண்பா. கழுத்தில் கீழே ஒரு பெரிய பருவம் வந்து சொல்லி பண்ணிக்கிறேன். அந்த பருவ கூட எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவள் ரிக்கவர் ஆகி வர்ற மேட்சலுக்கு மழை வெயில் சரியாக புல் இல்லை. வீட்டில் இருக்க புல்லை கடிக்க முடியல. அப்படியே வெறும் தண்ணியாக குடிச்சு உசுறு பொழைச்சா பையன் உள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. ஆனால் சென்னை இல்லை. இனிமேல் அவள் தேர்ந்து வரட்டும். எப்போ அப்போ ஆடு வரட்டோ அப்போ வரட்டிக்கிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் உசுறு பிடிச்சி நடந்து வந்தாலே போதுங்க. அதுவே பெருசுங்க. நானே ரொம்ப என்னோட இப்படி ஆகி போச்சு. வெயில் காலத்தில் போய் இப்படி விட போகிறோமேன்ற ரொம்ப இதாகவே இருந்தேன். அவ்வளோதாலும் கட்டி வீங்க அப்படி அந்த கட்டி புடனி பக்கம் முது பக்கம் வந்தால் கூட தெரியாது. கரெக்டாக கழுத்துட்டு வந்துச்சா அசை போட முடியல. அப்படி மேய முடியல. அப்படி எலும்பாயிருச்சு. இப்போ தாங்க லைட்டாக தேர்ந்துருக்கா. எங்கிட்ட பயமில்ல உசுறு பிடிச்சி வந்திருக்கு. இனிமேல் பார்ப்போம். ஆடு வரட்டுனா பொறுமையாக வரட்டும். சிலுக்க என்ற கொம்பு வளர்ந்துச்சு. பரவாயில்ல. வானத்தை நோக்கி போகுது அடியே கொம்பு. எப்பயும் 3 தெக்க வடக்கொன்று போகும். பரவாயில்ல. உங்கள் அம்மாவுக்கு இருக்க மாதிரி வந்துச்சு. மாறிடுச்சு. நல்லா தான் இருக்குது. இதுவும் டிசைனாக தான் இருக்குது. சிலுக்கு முகத்தை காட்டவும் ஏன் வைக்கப்படுகிறாய்? பெரிய போட்டு வச்சுருக்கா வயலில். இங்கே மோட்ரு லைனில் தாக்கிற லைட் எரியுது. அவங்களுக்கு தெரியுதா? லைட் எரியுது. எங்கிட்ட கரண்ட் இருக்குது. இருந்தாலும் போட்டிருக்காங்க. தோட்டத்துக்காரர் வந்து அன்றைக்கி வந்து கிடமாடு கெடுத்துற மாதிரி அப்படி வீடு வந்தால் தான் நமக்கு தண்ணி மோட்டர் எடுத்து விட்டோன்னா கொஞ்சம் குடிக்கலாம். அந்த பக்கம் கிடக்கும். பார்ப்போம். ஆனால் இந்த லைனு கொஞ்சம் வேறு லைனுங்க. அதான் கரண்ட் நல்லா இருக்குது. நம்ம ஏரியாவில் இல்லை. பசங்களை கொஞ்சம் நேரம் அந்த வேப்ப மரத்தில் அப்படியே போய் படுக்க போட்டுருவோம். அந்த வீட்டையும் மூக்காய் ராக்காய் அவன் பிள்ளைய மறந்துட்டாடியே. பயவில் மறந்துட்டா. எங்கிட்டு போனால் என்ன வந்தால் என்ன சாயந்தரம் போனால் வாழ் கொடுத்துக்கலாம் வச்சுக்கிறது. மிக்கி திரிசா இன்னும் மறக்காமல் வச்சுருக்காங்க 2 பேரும். ரொம்ப பாசக்காரங்கப்பா. இவனுக்கு அந்த வெள்ளிக்கண்ணெலாம் இல்லைங்க. இவனுக்கு இல்லை. அவனுக்கு தான் இருக்கான். பாரு அவனுக்கு தான் இருக்குது. இவனுக்கு என்னமோ அந்த வெள்ளிக்கண்ணு நம்ம கொம்பை கண்ணு தான் இருக்குது. கண்ணாடி கண்ணாக இருக்கு. கண்ணாடி கண்ணாக இருக்கா? வித்தியாசமாக இருக்கீங்களாடா மிக்கி. அடிச்சலி நீ செனையான்னு கேட்குறாங்க. ஆனால் நம்ம ரெட்டச்சொல்லி வாயிருந்தால் சொல்லுவா. நானே எவ்வளோத்துக்கு போயிட்டு வந்து ஐசியூ வார்டெலாம் போயிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இங்கே தாங்க இருந்துச்சு. எங்கே இந்த இருக்க அந்த மறையில் இன்னும் அப்படியே இருக்குங்க. இங்கே இருந்துச்சுக்க. பயவில்லை எப்படியோ இப்போ அதெல்லாம் மாறி முடி முளைச்சி சரியாயிடுச்சு. எலும்பு எப்படி ரொம்ப அரைச்சி இப்போ லைட்டாக தெரியுதுங்க. பரவாயில்ல. உசிறு பழச்சிட்டா. ஐஸ் கட்டி உனக்கு கருப்பு சாமிக்கு கோயிலில் பிள்ளையார் கோயிலில் ஒரு தேங்காய் உடச்சிருவான். நான் இடத்துலையே டேய் நீ வாடகை எதுவும் தப்பான முடிவு எடுத்துறாயா? யாத்தே யார் இது நண்டு பேச்சே? ஓகே இங்கே நிற்கிறா இந்த. ஆனால் இதுக்கு தான் இங்கிட்டு வர வைக்க விடாது உங்களை. போடுங்க. இங்கிட்ட யாரா உங்களை வர சொன்னேன்? போட அந்த மரத்துக்கு போங்கடா. இந்த மேட்டில் ஏறி கிணத்தை இட்டி பார்க்காம போகலான்னு உங்களுக்கு தூக்கம் வராது போல். கிரேசியை பார்த்துக்க. நீச்சல் பழமாக சொல்லு. சும்மா சொல்லு. நானும் உன்னை தள்ளி விட்றேன். நீச்சல் நல்லா நீச்சல் அடிச்சுட்டு ட்ரைனிங் எடுத்துக்க. நல்லா எட்டி பார்க்குறே இருக்கீங்க. அந்த மரத்துக்கு போங்கடா. அதான் உங்களுக்கு நல்ல வசதி. அண்டே இங்கிட்டு திரும்ப ரைட்டில் லெஃப்ட்டில் அண்டிக்கிட்ட போட்டு திரும்ப கூப்பிட்றான் பாரு. அப்போ தான் பறந்துருக்கா 1 வாரம் புள்ள. ஓடி போய் பாலை குடிங்க. ரொம்ப அப்படியே நொட்ட புள்ள. எப்படி கூப்பிட்டு எப்படி பாலை வேறு கொடுக்க அவள் ஹெயிட்டுக்கு இருக்காங்க. இன்னும் பயப்படல. பாலுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா பாசம். ஒத்த புள்ள பார்த்தா செல்ல புள்ள செல்லாம் போகுதே. நிழலுக்கு போ. எங்கே வைக்கிருக்க? போய் நிழலில் போடு. வெயில் அடிக்கலையா? வெள்ளையாக இருக்கனால அவளுக்கு தெரிலங்க. வெள்ளை கூட்டி அதிகமாக வெயிலுக்கு தாங்கிக்கிறோம். இந்த கருப்பார் குட்டியில் போய் சீட்டை பிடிப்பாங்க. முதலாக இருப்பாங்க. நான் மோனிக்கா சண்டை வர்றீங்களா? புள்ளிமானுக்கு ட்ரெயின் கொடுக்குறியா? முரட்டு மோனிக்கா
வந்தேன் சீட்டை பிடிச்சி நினைக்க. என்னடா குதிரை பாண்டி உங்கள் அம்மா என்ன வரலடா? வந்தால் கடைசியில் வரவர் முறை மாப்பிளையும் அமெரிக்கா மாப்பிளையும் இன்றைக்கி தான் சண்டை போடுதுங்க. ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறான் எல்லாரும் சீரியஸாக சண்டை போடுறான்னு தெரில. அப்போதான் முட்டுறாங்க அன்கிட்ட போகிறேன் விந்தாங்க வீம்பு கூப்பிட்றான். நீ வாடாவே சண்டை போட்டு பார்ப்பறான்ட்டு ஜாலியாக விளாடுறாங்க. நம்ம கொம்போட மூலி விளாட வைக்கிற அந்த மாதிரி 2 பேரும் சும்மா அந்த தலையருக்கு இப்போ தான் விளாட்றாங்க. அவனை கழட்டி விட்டாங்க. அவன் எங்கே ஆளா காணாமி பயவில்லை நம்ம செம்மர பாண்டியா. அவன் தனியாக அங்கிட்டு இருக்கான் கால் வழியில் கிடைக்கான். சீரியஸாக முட்டாயிடா நீ வாட்டுக்கு. சீரியஸாக முட்டாயிடா. விட்றா கருப்பு விடு விடு சண்டை விட கொம்பு அடிச்சோமா. 2 பேர் ஓன் கொம்பு இதாக இருக்குது. இது கொம்பு கூட லைட்டாக வளைஞ்சிருக்கு ஒன்றும் செய்யாது அந்தளவுக்கு தாக்காது. ஆனால் இவன் கொம்பு இதாக இருக்குது. கொம்பு அடிச்சா போங்கடா போங்கடா உங்களாம் குச்சி எடுத்தாண்டா கேட்பீங்க. ஆளுக்கு எடுத்து போங்கடா. தவறேன் அடி சண்டை வளர்க்கு இந்த மாதிரி ஜாலியாக விளாண்டிங்கடா. அப்புறம்டா 2 பேர் ஒரே வயசா அதனால் இவன் கொஞ்சம் மூத்தவன் அது கொஞ்சம் இலையுது அதனால் வீம்பு கூப்பிட்றேன். நானும் வேணாம் கொம்பு ஒடிஞ்சுன்னு பார்க்குறேன். ஆனால் அது ஒதுங்கி தாங்க போகுது. சீரியஸாக என்ன சண்டை போடல அது விளாட்டு சண்டை போடுது. இவன் வீம்புக்கு சண்டை போடுறான் கருப்பு. போடா 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 நீ போடா நீ அங்கிட்டு போடா அது தனியாக ஒதுங்கி போயிடுச்சுடா. நீ போடா நீ தான்டா சேலை கேட்க மாட்டேன்ற. வெயில் அடிக்காமல் இருக்கு நல்லா மேய்ச்சிக்குங்க. கொஞ்சம் நல்லா என்ன தெரிஞ்சு நல்லா வந்துருச்சுங்க. அப்படியே கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிருத்தியா மேகம் வந்துருச்சுங்க. நல்லா ஃபுல்லாக நல்லா மேய்ஞ்சிங்கடா. போவோம் ஒரு 2 மணி ஆகட்டும். மணி இப்போ தான் 1 மணி ஆகுது. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் மேய்ச்சாலே போதும். நல்லா உப்பு இருக்குது கடிச்சிக்க நீங்களும் மாயக்காமாங்களே. இந்த உப்பு இருக்குது நல்லா இருக்கும். எங்கே இருக்குன்னு அந்த இருக்குங்க காஞ்சு வச்சுங்க இருக்க அப்படியே காஞ்சு வச்சு நல்லா சூப்பராக எடுத்து கடிக்கிறாங்க. ஏன்னா தண்ணி குடிப்பாங்க கொஞ்சம். இந்த வரைக்கும் 2 பேர் சண்டை போட்டாங்க. சண்டையை நாளைக்கு ஒத்தி வச்சுக்கிறோன்னு சொல்லி 2 பேருக்கு அவ்வளோதான். தனி தாக எடுத்துருச்சு பயவில்லைக்கு. ஆனால் பரவாயில்ல ஃப்ரெண்டாக ஏற்றிட்டேன். ஆனால் இவன் தான் மூத்தவன் அது இலைய இவன் தான் பயவில்லை. இவன் தான் ஃப்ரெண்டாக ஏற்றிருக்கேன். அவனை ஏற்றுக்கிட்டான் பயவில்லை. அவன் ஒதுங்கி போயிட்டாங்க. இன்னும் ஒரு 2 பல் போட்டேன்னா இவனை கண்டிப்பாக எதிர்த்துருவான். மாயக்கா நம்ம மாயக்காவில் பாராட்டலாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா எந்தெந்த கரெக்டாக அரை மணி நேரத்துக்கு அவள் தண்ணி தாகத்துக்கு பால் கொடுத்துக்கிட்டே இருக்க கூப்பிட்ருக்கா. ஏன்னா தண்ணி தாக இருக்கும் பிள்ளைங்கிட்டு. நான் எதிர்பார்க்கல மாயக்காலம் பிள்ளை வளர்ப்பான்னு எதிர்பார்க்கலங்க. இவள் கூறு கட்டவ எங்கிட்டாவது பிள்ளையை போட்டு ஓட போகிறான்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பாசமாக இருப்போம் நான் எதிர்பார்க்கலங்க. எது விவரமாக இருக்கோ அது சுத்தமாக குட்டி வளர்க்க மாட்டேங்குது. எது இந்த விவரம் இல்லாமல் ஏதோ கத்திக்கிட்டே இருந்தா மாயக்கா. இவெல்லாம் எங்கே பிள்ளையை பற்றி கறக்கச்சு சூப்பராக பரவாயில்ல கூப்பிட்டு விட்டு பாலை கொடுக்குறேன். நல்லா கூடவே வச்சுக்கிறாங்க. பண்ண மரம் இருக்காளே தலையத்தில் குட்டியை போட்டு ஓடனா பார்த்துக்க. அவ்வளோ விவரமாக இருந்தால் ஆனால் குட்டி வளர்க்க தெரில. நடக்க ஏன் டிராஃபிக்கு வழியை விட மாட்டா. கிரேஷை நட போய்கிட்டே நேராக தண்ணி குடிக்க போகணும். தண்ணியை குடிச்சிட்டு வந்து எம்பிட்டு மேய்க்க இந்த இடத்துல. இதுக்குள்ளே 2 மேய்க்கலாம். ஆனால் ஆடு எங்கிட்டு போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. இந்த போயிட்டாங்க ஒரு குரூப் இந்த போதாங்கிட்டு. இந்த முள்ளுக்குள்ளே இந்த மஞ்சள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போல். நல்லா முத்து நல்லா வந்தோடனே டெய்லி வந்தோடனே இந்த மஞ்சள் தான் பார்த்துட்டுறாங்க. வாங்கடா அப்படியே கிளம்ப ஓடி வா அந்த பக்கம் போன ஊர் நீர் இருக்குது. ஆனால் தண்ணி வேணாம் தண்ணி ரொம்ப மோசமாக இருக்குது. அப்படியே மரம் கிளம்புவான். நேராக கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. எங்கிட்ட தோட்டத்தில் கரண்ட் இருக்குங்க. போய் தண்ணிக்கு விட்டுரு. நேராக போய் கரண்ட் ஆஃபரவங்களே தண்ணியை விட்டால் தான் பயவில்லைங்க. இன்னும் அப்புறம் எப்போ வரும் சொல்ல முடியாது. என்ன தெரியல இன்றைக்கி இப்பெல்லாம் கடனை விட்டு வருது. எங்கிட்ட எதுவும் பீஸு போச்சான்னு தெரில. எங்கனாலும் ஒரு இடத்துல நிப்பாட்டினா அப்படியே படுத்துக்கிறீங்க. சுடு மனது உங்களுக்கு சுடலையா எப்படி படுத்துருக்காங்க ஒரு நல்லா வரசியா. வாங்கடா வீட்டு தாண்டி போகணும். கரண்ட் இல்லை இன்றைக்கி தோட்டத்து கரண்ட் இல்லை. நட ஓடி கரண்ட் வந்துச்சு போங்கடா வீட்டுக்கு போகலாம்னு இருந்தேன். கரண்ட் வந்துச்சு போய் தண்ணியாக குடிங்க வாய்க்கால. அடுத்து அமர்றவங்களே அடுத்து 10 நிமிஷத்துக்குள்ள அமர்ந்துடும். நேரா ஓடி முதல்ல போ. முள்ளுக்குள்ளே யாரும் நெத்து பிறக்க போகிறீங்க. தனியாக குடிக்க போங்க. கோகோ தண்ணியாக குடிச்சு வாடி ஓடி நெத்து அப்புறம் பார்க்கலாம். நீ கடை தண்ணி இல்லாமல் கடை ஓடு கருவச்சே நீலாம் முதல்ல ஓட வேணாம். ஓடியா கச்சா போய் அப்புறமே எல்லாம் போ. தண்ணியாக குடி பொறுமையாக குடி. தண்ணி நல்லா இருக்குது குழுன்னு இருக்குது குடி. வா இங்கிட்டு வா. இங்கிட்டு 2 பேர் வாங்கிட்டு வா. கரடி இங்கிட்டு வா. தனியாக குடி ஓடியா குடி சரி குடி. வா பூச்சி அங்கே தள்ளி வா. தேன் குழவி இருக்குது. தேனை குழச்சி விட்டுருச்சு கரடி. சும்மா இருக்க மாட்டேன்ற கரடி. தனியாக குடி. அதுலையா குடிப்பாங்க தொட்டியில் ஊரிலாடி அங்கிட்டு குடி. வா ஓடியா கச்சா வந்து குடிடா வாங்கடா. ஏன் கரண்ட் நிற்க போதுடா. ஓடியா வா வாங்க இப்போ தண்ணியை தொட்டியில் குடிங்க நல்லா. தண்ணி தொட்டியில் தான் குடிப்பீங்க நீங்கள். சொல்லிட்டே சொன்னால் கேளு. இப்போ தான் தேன் குழவி கட்டி விட்ருக்கா கரடி. சும்மா இருக்காமல் அதுக்குள்ளே இருக்க ஒரு தேன் குழவி திருசா எங்கிட்ட இருக்கா. அது அப்புறம் தண்ணலாம் தண்ணியாக குடி நல்லா குடிச்சிக்கா. இந்தா கரண்ட் இருக்குன்னு நேராக பற்றி போனேன். போய் அங்கே நிப்பாட்டி வச்சேன். கரண்ட் எல்லாம் போச்சு. அப்புறம் திருப்பி வந்து மடைக்கு நிப்பாட்டி வச்சு அங்கே படுத்துட்டாங்க. அப்புறம் திருப்பி கரண்ட் வந்துச்சு. ஓடி போய் தண்ணி விட்டு இப்படி 4 மணி ஆகி போச்சுங்க. இன்றைக்கி நீ இங்கேயே சுற்றி எங்கிட்ட தண்ணி வந்துச்சு. இல்லாட்டி நேரம் வீட்டுக்கு பார்த்தோன்னு முடிவு பண்ணேன். கரண்ட் அப்படியே வந்துச்சுக்கு. அரை மணி நேரத்துக்கு ஒரு ஆஃப் ஆகிட்டே இருக்குது. ஏன்னு தெரியல லைன் மாறி வருதில்ல. இந்த சோலார் கரண்ட் பக்கத்தில் கொஞ்சம் இருக்குது. அதை இது சேர்த்து விட்றாங்க சோலார். அதனால் மாற்றி விடுறதுனால லைன் அப்படி மோட்ரு கரண்ட் வந்து அந்த மோட்ரு லைன் மட்டும் மாறுது. ஊருக்குள்ளே இருக்க கரண்ட்டு மொத்தமாக வரல. என்ன வரல சடவுனா என்னன்னு தெரில. ஆனால் இங்கிட்ட மோட்ரு லைன் கொஞ்சம் கொஞ்சமாக வருது.
எங்கிட்ட ஒரு வழி அன்றைக்கி தண்ணியை குடிச்சுக்கிட்டோம். முத்தழகு தண்ணியை குடிச்சிங்களா? மொத்த அழகு சேர்த்து வச்ச இந்த முத்த அழகு என்ன கடிக்கிறீங்க? வாய்க்கு ஏற்ற மாதிரியே ஃபுல்லாக கடிக்கிறேன் முத்தழகு. போதும் வாய்க்கு கடிச்சிட்டு வயிறு நிறைஞ்சிட்டு முத்தழகு லைட்டாக இப்போ தாங்க வயிறு வத்திருச்சுங்க. எப்படி வயிறு கீழே எடுத்துருச்சுக்கு இப்போ தான் வத்திருச்சு. சன்ன மாதிரிச்சு கால் கொஞ்சம் இப்போ தான் இதுக்கு பிடிக்குது. இன்னும் கொஞ்சம் சும்மா பய உள்ள இன்னும் வேற பயிரும். மணி 4:30 கிட்ட ஆகுதுங்க. பழைய வெடிக்க ஆடி காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சாயந்தரத்துலேருந்து இப்போ தான் லைட்டாக காற்றடிக்குதா உங்களுக்கு? காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா. என்னது அவ்வளோதான், மழை இல்லை. காற்று எடுத்தால் மழை இல்லைன்னு தான் அர்த்தம். 2 நாள் லீவ் விட்டுருச்சு. பயவலிக்கு இப்போ தாங்க சாயந்தரம் நல்லா சத்தம் கடிச்சு நல்லா அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நாளையிலேருந்து ஃபுல் டைம் ஜாப்பாக எடுத்துரும். 3 மாடு இங்கே தான் நிற்கிது. இது ஒரு கண்டு 3 விட்டுட்டு போயிட்டாப்புலையோ. அது மற்றதெல்லாம் பற்றி போயிட்டாங்க. இந்த 3 மட்டும் தனியாக வந்து சொல்லுங்கள். நீங்கள் தான் வீட்டுக்கு போகிற டைம் 4 மணி 4:30 நேரம் வீட்டில் இருப்பீங்களே. நீங்கள் மேய்ஞ்சிக்கிறீங்க இங்கிட்ட நல்லா ரொம்ப பசியில் மேய்ஞ்சிக்கிறீங்களா? இன்னும் பயவலி வீட்டுக்கு போகிற மனசு இல்லை. இன்னும் வயிறு நிறையில போல். நல்லா வீட்டுக்கு போய் தாங்க மதிய தண்ணி குடிக்கும். ஏன்னா தண்ணி எங்கேயும் குடிக்கிற வசம் இல்லை. நேராக கிளம்பிச்சு பார்த்தீங்களா? கரெக்டாக அவர் விட்டுட்டு போயிட்டாரா இல்லை அங்கிட்டு இருக்காப்புலன்னு தெரில. ஓடு எல்லாம் போய்க்கிருக்காங்க. நீ மூடு தனியாக சுற்றிக்கிருக்க. ஓடு 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 அங்கே சத்தம் போடுறாரு. நீங்கள் நல்லா பிஸியாக மேய்ஞ்சிக்கிருக்க. ஓடு 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 3 பேர் தனியாக ஒரு டீமாக பிரிஞ்சுக்கிறீங்களே. ஓடு ஓடு அந்த பாதையில் கரெக்டாக தள்ளி விட்டா கரெக்டாக போயிருங்க. கரெக்டாக பாதையை பிடிச்சி நேராக போயிடும். அவர் வெளியே நிற்கிறாரு. கம்மாய்கிட்ட அந்த கரெக்டாக வெளியே 2ல் நிற்கிறாரு. ஓடு உள்ள ஓடுங்க 3 பேர் ஓடுங்க. ஓய் நீ என்ன இன்னும் உனக்கு மனசு இல்லையா? நீயே நல்லா மேய்ச்சிக்கிறியா? பேசாமல் இங்கே நைட் ஷிஃப்ட் போகிறதே எடுத்து நல்லா மேய்ச்சிரு. ஆனால் நாய் கடிச்சிடும் சொல்ல முடியாது. பண்ணி கூட வரட்டி விட்டுரும். ஓடு ஓடு நேராக கிளம்புங்க. நாளைக்கு டுமாரோ 9 மணிக்கு தான் வந்துடுவீங்க. ஓடு ஓடு நேராக பாதையை எப்படி ஏதாவது ஒரு பாதையை போட்டு சல்லுன்னு கிளம்பு. ஓடு 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 வெளியே பற்றி விட்டுங்க. நேரம் அதான் போயிடுச்சுங்க. மாடுக்கு வந்து வெள்ளாடு மேய்க்கிற தன்னாலே விட்டுறாங்க. அதோட சுற்றி நான் எங்கிட்டு போகலங்க. அவரை சுற்றியே சரௌண்டிங்லேயே மேயுது. அவனை வெள்ளாடு அப்படி கிடையாது. வகுறு நிறைஞ்சா தான் நிற்கும். வகுறு நிறையாட்டி போடாடே நீ சரி ஒரு ரூல்ஸும் சரி சாருன்னு கிளம்பி அதான் ஒரு பக்கம் பிடிச்சி ஓடி போயிடும். 6 மணி அப்போது இன்னும் சூரியன் வீட்டுக்கு போகாமல் இருக்குங்க. நல்லா பளிர்னு அடிச்சுக்கிருக்கு. ஒரு ஈக்காக்கா கூட இல்லை நம்மளை தவிர. எல்லோரும் நேராக கிழக்க போயிட்டாங்க. இந்த பக்கம் ஒரு பாதை இருக்குது, அந்த பக்கம் போயிட்டாங்க. நம்ம பசங்க மேய்கிறாங்க. சரி நீ கொஞ்சம் 7 மணி நேரத்துக்கு நேற்று லேட்டாக தான் போனேன். இன்றைக்கி லேட்டாக போவோம். என்ன வேலை இருக்குது? நம்ம என்ன ஆஃபீஸில் கழட்டா போகிறோம்? ஒரு வேலையும் முடியல. போனால் குட்டியில் பாலை பொறுக்கணும். அதுவும் இல்லை. குட்டியெல்லாம் பற்றிக்கு வந்தாச்சு. நல்லா பொறுமையாக மேய்ச்சிட்டு 7 மணி நேரம் இங்கே மேய்ச்சிட்டு 7:30 கூட போனாலும் பிரச்சனை இல்லைங்க. என்ன எடிட்டிங் பண்ணணும் அதான் நம்ம கொஞ்சம் வேலை. என்ன கரண்ட் இருக்கான்னு தெரியல ஊருக்குள்ளே. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை ஏதாவது நான் பாட்டிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே. பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டுருக்கேன். பிடிக்காத லைக்காக போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுவடியில் உங்களை சந்திக்கவா வரட்டா. பாய். இப்படி மேய்ஞ்சா டெய்லி மேய்ஞ்சா எனக்கும் அலைச்சல் மிச்சங்க. வெயிட் குறையாமல் இருப்பேன் நானும். நல்லா அப்படி பொறுமையாக மேய்கிறாங்களா? இதுவே மதியான வெயிலில் தரத்து உட்கார முடியாது. தீ பிடிக்கும். சரி நண்பர்களே பார்ப்போம். பாய். see you tomorrow. பாய். மாரி அமைத்தியா நம்ம கடா.